இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் ட்ரேடில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 25,000 26,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ண ஆல் உமன் கேட்டகரி SC ST கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயில் மோட்டார் சர்வீஸ் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் கேட்டகிரியில் வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டு அந்த ஃபோட்டோவில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடு நேம் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதையும் இங்கே ஃபில் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஃபீஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா SC ST உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு தவிர்த்து மற்றவங்க மட்டும் 100 ருபீஸ்க்கு இந்தியன் போஸ்டல் ஆர்டரோ அல்லது UCRO நீங்கள் எடுத்து அவங்க சொல்லியிருக்க நேமில் எடுத்து நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ஃபாதர் நேம் இருக்குது. பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபாதர் நேம் ஃபில் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட ஏஜ் 1/1/2026 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். இயர், மந்த், டேஸ்ன்னு சொல்லி ஃபில் பண்ணணும். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அதாவது ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடி ரெலவெண்ட் ட்ரேடில் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி, எந்த போர்டு, அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட டீட்டெயில்ஸும் இங்கே கேட்டிருக்காங்க. பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸுமே தரணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, எந்த டேட் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, அது எல்லாமே கிளியராக இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு டேட்டு, பிளேஸு ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தரணும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டோ, 10th சர்டிஃபிகேட்டோ அல்லது TC இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ப்ரூஃப் இருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸ்க்கான ப்ரூஃபு, 1 year ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃபு, இது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிஷன் இன் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ட்ரேட் நேம் மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், நம்பர் 4, பசவேஸ்வரா ரோட், வசந்த் நகர், பெங்களூரு 560001ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணணும். வேறு எந்த முறையில் நீங்கள் சென்ட் பண்ணாலும் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஜூலை 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா மேல் மோட்டார் சர்வீஸ் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ் கேட்டகிரியில் குரூப் சி போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பி மெக்கானிக் ஸ்கில்டில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அப்ஹோல்ஸ்டர் ஸ்கில்டில் 1 வேக்கன்சிஸ், கார்பெண்டர் கம் ஜாயிண்டரில் ஸ்கில்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெயிண்டர் ஸ்கில்டுலேயும் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த கம்யூனிட்டி வரையான பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. யுவர் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிஷியலே 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாபுக்கான ப்ராபஷன் பீரியட் உங்களுக்கு 1 இயர் ப்ராபஷன் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராபஷன் பீரியட் 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 1/1/2026 அந்த டேட் படி நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அது 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 1 இயர் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கனாலும் எலிஜிபிள். அதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பி மெக்கானிக் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு காம்படேட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த ட்ரேட் டெஸ்ட் மூலமாக தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸு, எப்போ நடக்கும், எக்ஸாம் வென்யூ என்ன, டியூரேஷன் என்ன, சிலபஸ் என்ன, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஒட்டிடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடும் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷனோட. ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபீஸ் டீட்டெயில்ஸு, எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் 1 டைம் படித்து பார்த்துக்குங்க. ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் 1க்கும் மேற்பட்ட ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட்டு தான் இது. ஸோ ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக விண்ணப்பிச்சிடுங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் மோட்டார் சர்வீஸ் பெங்களூரில் தான் உங்களுக்கு இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.